ஹலோ ராசதி. என்னங்க சாப்பிட்டீங்களா? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? தோட்டத்துல தான் இருக்கேன் ராசதி. இனிதான் சாப்பிடணும். நீ சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். உங்களை மாதிரியா நேரம் பிந்தி பிந்தி நான் சாப்பிடுவேன். அதெல்லாம் கரெக்ட் டைமுக்கு சாப்பிட்டுருவேன். ஆமா, நீங்க இங்க வர வேண்டியதானே? உங்க அப்பாக்கு இப்ப கொஞ்சம் பரவாயில்லையாமே? மாணிக்கம் சொல்லிக்கிட்டு இருந்தா உங்க அம்மையை பாத்துக்க சொல்லிட்டு நீங்க வர வேண்டியதானே? எதுக்கு என்ன அங்கேயே கிடக்குறிய? இங்க மாணிக்கம் ஒத்தால ஆபீஸ கவனிச்சிக்க முடியாம ரொம்ப திணறிட்டு இருக்கான். நீங்க வந்து அவனுக்கு கொஞ்சம் உதவியா இருக்கும்ல? பிசினஸ் முன்னாடி மாதிரி இல்ல, ரொம்ப லாஸ் ஆகுதுங்க. அதெல்லாம் மாணிக்கம் பாத்துக்கிடுவான். நான் வெளிநாட்டுல இருக்கும்போது அவன் தானே பாத்துக்கிட்டான். பணம் ஏதாவது வேணும்னு கேட்டா மட்டும் கொஞ்சம் கொடு. ஆமா, உங்க மகன்கிட்ட பணத்தை கொடுத்தா பிசினஸ்க்கு எங்க கொண்டு போய் போடியா? அவளுக்கு தான் கொண்டு போய் போடியா? இப்போ அந்த வீட்ல ஒருத்திக்கு கல்யாணம் கூட்டிட்டான். அதுக்கு அதை செய்யணும் இதை செய்யணுங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. பத்தாத குறைக்கு அந்த குட்டி சாத்தானுக்கு பிறந்த நாள் வேற வருதா, அதை வேற கொண்டாடணுமா? ராசதி, நீ எதுக்கு இப்படி பேசுறா? அவன் நம்ம பேத்தி. குட்டிச்சாத்தா அப்படி இப்படி எல்லாம் பேசாத. நம்ம பேத்தி நம்ம குடும்பத்துக்கு கிடைச்ச வரோம். நீ இப்படி எல்லாம் பேசாத ராசதி. அது வரம் இல்ல, நம்மளுக்கு கிடைச்ச சாபம். அந்த நெட்டச்சி ஒரு சாபம், அதுக்கு பிறந்தது ஒண்ணு சாபம். ராசதி, இப்படி எல்லாம் பேசாத. பேத்திக்கு பிறந்த நாள் வருதுன்னு மாணிக்க சொன்னா. நம்ம வீட்டுலதான் வச்சு கொண்டாட போறாங்களாம். நானும் அம்மாவும் இங்க இருந்து கிளம்பி வாரோம். எதுக்கு இப்ப இங்க வரணும்? நீங்க ஒண்ணும் வராண்டா, அங்கேயே கடங்க. யாருக்கு இங்க வச்சு பிறந்த நாள் கொண்டாடுற மாதிரி இல்ல. வேணும்னா அந்த நெட்டச்சி வீட்ல வச்சு கொண்டாடிக்கிட்டு சொல்லுங்க. ராசதி, நம்ம பேத்தி பிறந்த நாள் எங்க வச்சு கொண்டாடுவாவ? நம்ம வீட்டுலதான் வச்சு கொண்டாடணும். மத்தவிய வீட்டுல கொண்டாடினா நல்லா இருக்குமா சொல்லு? நாங்க இங்கதான் கிளம்பி வர சொன்னோம். மாணிக்கம் தான் அங்க நம்ம வீட்டுல வச்சு கொண்டாடணும்னு ஆசைப்படியா. அங்கதான் வச்சு கொண்டாட போறானா. நீ ஏதோ சத்தம் போட்டுட்டு இருக்கியாமே, அதுக்குதான் நான் போன் போட்டு பேசிட்டு இருக்கேன். நீ அவன்கிட்ட எதுவும் சொல்லாத. பிள்ளை பிறந்த நாள நம்ம வீட்லயே வச்சு கொண்டாடுவோம். முடியாதுங்க, யார் பிறந்த நாள் இங்க வச்சு கொண்டாட கூடாது. அதுவும் அந்த பிள்ளையோட பிறந்த நாள் இங்க வச்சு கொண்டாட கூடாது. அந்த பிள்ளை இந்த பிள்ளைன்னு எதுக்கு பேசுறா? நம்ம பேத்தின்னு சொல்லு. ஆமா, பேத்தியும் பேத்தி. எனக்கு அவ ஆத்தாக்காரியும் பிடிக்கல, அந்த குட்டி சாத்தானியும் பிடிக்கல. யாரும் இந்த வீட்டு பக்கம் வரக்கூடாது. பிறந்த நாள் இங்க வச்சு கொண்டாட கூடாது. வேணும்னா அவ வீட்லயே வச்சு கொண்டாடிக்கிட சொல்லுங்க. உங்க அம்மையை கூட்டிட்டு அவ வீட்டுக்கு போங்க. இங்கெல்லாம் யாரும் வரக்கூடாது. ராசதி, உனி என்னதான் சொல்றதுன்னு எனக்கு புரியல. எப்பதான் நீ மாறுவா? நம்ம மகனுக்கு கல்யாணம் முடிஞ்சு 2 வருஷம் ஆயிட்டு. பாப்பாக்கு 1 வயசு பிறந்த நாள் கொண்டாட போறோம். என்ன நீ இப்படி இருந்தா என்ன அர்த்தம் ராசாத்தி? நான் இப்படிதான் எப்பவுமே இப்படிதான் இருப்பேன். அவளை டைவர்ஸ் பண்ற வரையும் நான் இப்படிதான் இருப்பேன். அவளை துரத்தி விட்டுட்டு எங்க அண்ணன் பிள்ளை இங்க கூட்டிட்டு வரணும். அப்பதான் எனக்கு சந்தோஷம். உங்களால முடிஞ்சா அதை செய்யுங்க. வாய் மூடு ராசாத்தி. பிள்ளையும் மருமகளும் நல்லபடியா சேர்ந்து வாழணும்னு நினை. இப்படி டைவர்ஸ் அது இதெல்லாம் பேசி தெரியாது, நல்லா இல்ல. நான் சொல்றது ஒழுங்கா கேளு ராசாத்தி. எங்க அம்மையும் சொல்ல சொன்னாவ. பிறந்த நாளுக்கு நாங்க அங்க வாரோம். நம்ம வீட்டுல வச்சுதான் பாப்பா பிறந்த நாள் கொண்டாடணும். கொண்டாடுங்க, தாராளமா கொண்டாடுங்க. நான் இந்த வீட்ல இருந்தாதானே நான் எங்கேயாவது போறேன். நீங்க வந்து தாராளமா கொண்டாடுங்க. ராசாத்தி, எதுக்கு இப்படி பேசுறா? மாணிக்கத்திட்டே இதே மாதிரிதான் பேசியிருக்கான்னு சொல்லி வார்த்தைப்படியா. இப்படி இருக்காத ராசாத்தி. ஏங்க, இதான் என்னோட முடிவு. அவ எல்லாரும் இங்க பிறந்த நாள் கொண்டாட வந்தா நான் எங்கேயாவது போயிருவேன். அதுக்கு பிறகு தேடினாலும் கிடைக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன். இதுக்கு மேல உங்க இஷ்டம். பிறந்த நாள் முக்கியமா இல்ல நான் முக்கியமானு யோசிச்சுக்கிடுங்க. உன் பேச்சு எதுவுமே சரியில்லை ராசாத்தி. நீ என்ன வேணாலும் செஞ்சுக்க, என்ன வேணாலும் சொல்லிக்க. நானும் அம்மையும் பிறந்த நாளுக்கு முன்னாடி நாள் அங்க வருவோம். நம்ம வீட்டுல வச்சுதான் பிறந்த நாள் கொண்டாடணும். ஆமாமா, ராசாத்திட்ட தான் பேசிட்டு இருக்கேன். ஏங்க, உங்க அம்மாட்ட எல்லாம் போன கொடுக்காதீங்க. அவியட்டெல்லாம் பேச முடியாது. எது சொன்னாலும் அவியலுக்கு கேட்காது. அம்மா, ராசாத்திட்ட பேசுறீங்களா? இந்தாங்கம்மா. ஹலோ ராசாத்தி. இந்த மனுஷன் இப்பதான் சொன்னேன் கொடுக்காதங்கன்னு, உடனே கொடுத்துட்டாரே. ஹலோ எத்தே, நல்லா இருக்கீங்களா தே? மாமா எப்படி இருக்காவ? உடம்புக்கு இப்ப பரவாயில்லையா? நான் நல்லா இருக்கேன் ராசாத்தி. அவியெல்லாம் நல்லா இருக்காவ. நீ எப்படி இருக்க? என் பேரன் எப்படி இருக்கான்? நாங்க நல்லா இருக்கோம் தே. ஒரு பிரச்சனையும் இல்ல. என் நினப்பு புள்ள அங்கேயே தான் இருக்கு. நீங்க எப்படி இருக்கீங்களோ, மாமா எப்படி இருக்காவளோ, அவி எப்படி இருக்காவளோன்னு நினைச்சுக்கிட்டே இருக்கேன். அப்படியே நினைச்சிட்டு எதுக்கு அங்கேயே இருக்கணும்? வர வேண்டியதானே? எத்தே, எனக்கு என்ன சின்ன வயசா? நினைச்ச உடனே துள்ளி குதிச்சுட்டு ஓடி வர்றதுக்கு வயசு 50 ஆகுதுல்ல. அதான் எங்கேயும் போக முடியல. ஆமால, என்னை விட உனக்கு வயசாகி போச்சுல்ல. அதனால வர முடியாது, ரொம்ப கஷ்டம்தான். உனக்கு 50னா எனக்கு 80. இந்த வயசுலயும் நான் தோட்டத்துக்கு தேனாம வந்துட்டு போயிட்டு தான் இருக்கேன். இப்பயும் எந்த ஊருக்கு போச்சோன்னாலும் போயிட்டு வந்துருவேன். என் கொள்ளு பேத்தி பிறந்த நாளுக்கு அங்கதான் வர போறேன். என்னது, பிறந்த நாளுக்கு வர போறீங்களா? எதுக்கு தே தேவையில்லாம அங்க இருந்து இங்க வந்து அலையுறியே? அங்கேயே இருங்க தே. மாங்க
நம்மளுக்கு வாச்சதுவல் மட்டும்தான் இப்படி இருக்கு. கிழவிகிட்ட போய் எப்படி சொல்லி வச்சிருக்கா? அது சும்மாவே ஆட்டம் போடும். இப்ப சொல்லவா வேணாம்? ராசாத்தி என்னப்பா அதுல காணோம்? போன்ல தான் இருக்கியா இல்ல கட் பண்ணிட்டு போயிட்டியா? போன் கையில தான் இருக்கு, சரியா கேட்கல. அப்படியே கேட்காது, வயசாயிட்டுல உனக்கு, அதனால சரியா கேட்காது. ஆமா, என் பேரட்ட எதுக்கு அப்படி சொன்னா? அது ஒண்ணு இல்ல தே, வீட்டுக்குள்ள வச்சு ஏப்பா சிம்பிளா கொண்டாடணும், ஒரு பெரிய மண்டபமா பிடிச்சு கிராண்டா கொண்டாடுவோம்னு சொன்னேன். அதான் உங்ககிட்ட அப்படி சொல்லியிருப்பேன். அப்படி சொன்ன மாதிரி தெரியலையே. அவ அந்த வீட்டுக்கு வந்தாச்சுன்னா சரி வராது, நான் வீட்டை விட்டு வெளியே போயிருவேன்னு சொன்னியா? அப்படி சொல்லல தே, வீட்டுல வச்சு கொண்டாட வேண்டாம், மண்டபம் பிடிச்சு கொண்டாடுவோம்னு சொன்னேன். அதுக்கு மாணிக்கம் சொன்னா இப்ப கொஞ்சம் பிசினஸ்ல லாஸ் ஆகிட்டு இருக்குமா, மண்டபம் எல்லாம் பிடிக்க முடியாது, ஏகப்பட்ட செலவாகும்னு சொன்னா. அதுக்கு தான் நான் சொன்னேன் இந்த வருஷம் எதுக்கு பிறந்த நாள் கொண்டாடணும், அப்ப அடுத்த வருஷம் நல்லா கிராண்டா பண்ணிடுவோம்னு சொன்னேன். மாணிக்கம் உங்ககிட்ட அப்படிதான் சொல்லியிருப்பேன். உங்களுக்கு மாத்தி ஏதோ காதல விழுந்திருக்குமா இருக்கும் தே. நாங்க இப்படிதான் பேசிக்கிட்டு இருந்தோம். அப்படியே சரி சரி. என் கொள்ளு பேத்திக்கு முத பிறந்த நாள் இல்ல, அத என் பேர வீட்ல வச்சுதான் கொண்டாடணும்னு ரொம்ப ஆசைப்படியா. ஒரு ஃபங்க்ஷன் அந்த வீட்ல வச்சு செய்ய முடியலன்னு ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தான். அதனால இந்த ஃபங்க்ஷன் அந்த வீட்ல வச்சுதான் கொண்டாடணும். நானும் உன் புருஷனும் உன் மாமனார் எல்லாரும் கிளம்பி வாரோம். அடுத்த வருஷம் பிறந்த நாள் வேணா பெரிய மண்டபமா அப்படி அங்க வச்சு கொண்டாடிடுவோம். சரியா ராசாத்தி? சரிதான் தே. ஆனா முத பிறந்த நாள் தானே எல்லாரும் கிராண்டா கொண்டாடணும்னு ஆசைப்படுவாங்க. இதுக்கு தான் மண்டபம் பிடிச்சு வைக்கணும் தே. ரெண்டாவது பிறந்த நாளுக்கு மண்டபம் பிடிக்கணும்னு அவசியம் இல்ல. அப்படியே ரெண்டாவது பிறந்த நாளைக்கு மண்டபம் பிடிக்க கூடாதா? அப்படின்னா அடுத்த பிறந்த நாளையும் உன் வீட்லயே வச்சு கொண்டாடிடுவோம். நீ ஒண்ணு அதை நினைச்சு வருத்தப்படாண்டா. நாங்க எல்லாரும் பிறந்த நாளைக்கு முன்னாடி நாளே வந்துருவோம். என்னம்மா நீ எங்கேயும் பேராத, வீட்ல இரு, நாங்க வாரம்ல அதுக்கு எல்லா ஏற்பாடையும் பண்ணி வை. ஏத்தே, உங்க கொள்ளு பேத்திக்கு என்ன கல்யாணமா நடக்குது உடனே கிளம்பி வர்றதுக்கு? பிறந்த நாள் தானே தே, ஒரு கேக்க தான் எல்லாரும் சேர்ந்து வெட்ட போறாவ. இதுக்கு எதுக்கு நீங்க அங்க இருந்து கிளம்பி ஓடி வரணும் இந்த வயசான காலத்துல? மாமாக்கு வேற உடம்பு சரியில்ல. நீங்க அங்கேயே பாத்துக்கிட்டு இருங்க தே. அவியல மட்டும் அனுப்பி வைங்க, வேணா உங்களுக்கு போட்டோ எடுத்து அனுப்பி விடியும். நீங்க வந்து கஷ்டப்பட்டு அலையாண்டாம். ராசாத்தி, உனக்கு கஷ்டமா இருக்கா இல்ல எனக்கு கஷ்டமா இருக்கா? நீ தான் கஷ்டப்படுற மாதிரி, எனக்கு ஒரு கஷ்டமும் இல்ல. நாங்க வரது உனக்கு பிடிக்கலையா? சீச்சி, அப்படிலாம் இல்ல தே, நீங்க வரது எனக்கு சந்தோஷம் தான். அப்ப எதுக்கு இப்படி பேசிட்டு இருக்க? நான் ட்ரெயின்ல ஏறி உட்கார்ந்து அங்க வந்து இறங்க போறேன். நான் என்ன நடந்து வர போறேனா இல்ல ஓடி வர போறேனா? கஷ்டப்பட்டுட்டு கிடக்கிறதுக்கு என்னைய நினைச்சு நீ ஒன்னும் கஷ்டப்பட்டுட்டு கிடக்காத. என் மொவ எங்க கூட வரும்போது எங்களுக்கு என்ன பயம்? நாங்க எல்லாரும் பிறந்த நாளைக்கு வருவோம். நீ சாப்பாடுக்குலாம் ஏற்பாடு பண்ணி வை. பிறகு குழந்தையும் பிறந்த நாள் கொண்டாடக்கு அங்கதான் வருவா, எல்லா ஆட்களும் வரும். ஏதா தப்பு தவிர வாயை தந்து எதுவும் பேசினேன்னு நல்லா இருக்காது சொல்லிவிட்டேன். போன வை. ஐய தோற அம்மா பேசிட்டேயா. இனி ராசாத்தி வாயை திறக்காம இருப்பான்னு நினைக்கேன். இதே மீறி ஏதாவது பேசினா அங்க போய் பாத்துக்கிடுவோம். ஆமாம்மா, முன்னாடி நாளே போயிருவோம், அப்பதான் ராசாத்தி சரிப்பட்டு வருவா. சரிப்பா. கிழவி என்ன பேச்சு பேசுது? நானே இப்ப மாமியார் ஆயிட்டேன். இது என்ன எனக்கு மாமியாரா இருந்துட்டு உயிரை வாங்குது? வயசாயிட்டு ஒரு கரையில கிடங்கன்னு தானே நான் சொன்னேன். என்ன பேச்சு பேசுது? அங்க இருந்து கிளம்பி இங்க வரலன்னா முடியாது. முதல்ல என் மவனை சொல்லணும். எல்லாத்தையும் போன் பண்ணி சொல்லியிருக்கானே, அப்பாட்டையும் சொல்லியிருக்கேன், இந்த கிழவிகிட்டையும் சொல்லியிருக்கான். கிழவி உடனே அங்க இருந்து போன் பண்ணி என்னைய ஏசுது. என்ன நான் இந்த கிழவிகிட்ட ஏச்சு வாங்கிட்டு இருக்கேன். இதெல்லாம் எங்க போய் சொல்லனே புரியல. இந்த மனுஷனும் அப்பாக்கும் அம்மாக்கும் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு. என்ன பொண்டாட்டி இருக்காளே ஒத்தையில, அவ கூட வந்து இருப்பான்லாம் இல்ல. அப்பா அம்மா தான் முக்கியம், அங்க போய் கிடக்காரு. ஒத்தையில இருக்க என்னையாவது நிம்மதியா முடியாமல ஆள் ஆளுக்கு போட்டு பந்தாடியாவ. இவிய நீ மிரட்டிய மிரட்டலுக்கு நான் அந்த நெட்டச்சி எல்லாம் ஒண்ணுமே சொல்லல. இதுக்கு பாக்கும்போது எல்லாரும் சேர்ந்து என்னையதான் கொடுமைப்படுத்தியாவ. இங்கதான் வச்சு பிறந்த நாள் கொண்டாடணும்னு அதிகாரமா சொல்லுது அந்த கிழவி. நான் இங்க வச்சு கொண்டாட கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். அப்போ என் வார்த்தைக்கு என்ன மரியாதை இருக்கு? என்ன அந்த கிழவி ராஜ்யம் தானே நடக்குது? இப்படி பார்க்க போனா என் வீட்டுல நான் போட்டதுதான் சட்டம், நான் சொல்றதுதான் நடக்கும்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன். ஆனா அது எல்லாமே தவிடுபடி ஆயிட்டே. அந்த கிழவி ராஜ்யமா தான் இருக்கு. அங்க இருந்துட்டு என்ன மிரட்டு மிரட்டுது? எல்லாத்துக்கும் காரணம் மாணிக்கம் தான். மாணிக்கம், மாணிக்கம், மாணிக்கம். என்னம்மா? நீ எதுக்கு உங்க பாட்டி கிட்ட போன் பண்ணி இப்படி சொன்னா? நான் என்னம்மா சொன்னேன்? நான் சொன்னது அவ்வளவுதான் உங்க பாட்டி கிட்ட சொல்லியிருக்கா. உங்க பாட்டி போன் பண்ணி நீ ஏசியாவ. என்ன மாணிக்கம் இதெல்லாம்? உன்கிட்ட சொன்னா நீ மனசோட வச்சுக்கிடணும். ஒரு விஷயத்த பண்ணாதன்னு சொன்னா அதை அப்படியே கேட்கணும். என்ன பழக்கம் இது? பாட்டி கிட்ட சொல்றது அப்பா கிட்ட சொல்றதுன்னு. அப்போ என் வார்த்தைக்கு இந்த வீட்ல மரியாதை இல்ல, அப்படிதானே? அப்படி இல்லம்மா. வேற எப்படி மாணிக்கம்? நான் எவ்வளவுக்குள்ள வந்துட்ட சொன்னேன். அவ இந்த வீட்டுக்கு வந்தா நான்
மா அப்படி இல்லம்மா. அதான் தெரியுது. பிறந்த நாள் அன்னைக்கு நான் எந்த ஆளியாவது கிளம்பி போறேன். அன்னைக்குதான் எல்லாரும் வருத்தப்படுவீங்க. மா கோவப்படாதீங்கம்மா. பாட்டிக்கிட்ட ஃபோன் போட்டு பேசிட்டு இருந்தேன் பிறந்த நாளுக்கு வாங்கன்னு. அப்படியே யதார்த்தமா இதை சொல்லிட்டேன். எதுக்கு சொல்லணும் இப்போ? நான் தான் பிறந்த நாளே வைக்க போறது இல்லைன்னு சொன்னேல. நீ எதுக்கு ஃபோன் பண்ணி அவியல பிறந்த நாளுக்கு வாங்கன்னு கூப்பிட்டா? யார் உன்னை கூட சொன்னது? மா கோவப்படாதீங்கம்மா. பிறந்த நாள் தான் நல்ல விசேஷமா கொண்டாடணும். இனி வருஷம் வருஷம் பிறந்த நாள் வரதான் போகுது. ஆனா முதல் வருஷம் பிறந்த நாளை நல்லா கொண்டாடணும்மா. அப்பதான் நல்லா இருக்கும். அந்த மீன்கார ஆண்டி நம்மளை விட கஷ்டப்பட்டவங்க தான். ஆனா அவங்க பேத்தி பிறந்தனால நல்லா கிராண்டா கொண்டாடி இருக்காங்க. குழந்தை வேற சொல்லி ஃபீல் பண்ணாமா. நம்ம பாப்பாக்கும் இதே மாதிரி செய்யணும்னு சொன்னா. அதாம ஏற்பாடு பண்ணியிருக்கேன். நீங்க இந்த ஒரு விஷயத்துல மட்டும் தடை போடாதீங்க. இங்க பாரு மாணிக்கம், நீ எங்கேயாவது போய் எப்படியாவது பிறந்த நாள் கொண்டாடிக்க. இந்த வீட்ல வச்சு கொண்டாட கூடாது, அவ்வளவுதான். அப்படிலாம் சொல்லாதீங்கம்மா. நம்ம வீட்டுல வச்சுதானே எதா இருந்தாலும் கொண்டாடணும். அவ ஏன் குழந்தைமா. எனக்கு எதுவுமே பிடிக்கல மாணிக்கம். யாரும் இந்த வீட்டு பக்கம் வரக்கூடாது. எவன் மூஞ்சியை பார்க்கறதுக்கு நான் விரும்பல. நீ எங்க வேணாலும் போய் பிறந்த நாள் கொண்டாடிக்க. இங்க வச்சு கொண்டாட கூடாது. உங்க பாட்டியும் இங்க வரக்கூடாது. அவன் வீட்லயே வச்சு கொண்டாடுங்க. இல்லையா மண்டபத்துல வச்சு கொண்டாடு. யாராவது இந்த வீட்டுக்கு வந்தாவே மனசியா இருக்க மாட்டேன். பாட்டி தான் சொன்னாங்கல்ல. ஆமா, அவங்க பாட்டி சொல்லுவா. அவியலுக்கு வேற வேலை இல்ல. அவிய சொல்லியதெல்லாம் என்னால கேட்க முடியாது. இந்த வீட்ல வச்சு பிறந்த நாள் கொண்டாட கூடாது. சரிம்மா, பிறந்த நாளுக்கு முன்னாடி நாள் பாட்டி வருவாங்க. நீங்க எதுவா இருந்தாலும் பாட்டிகிட்ட பேசிடுங்க. நான் குழந்தை வீடு வரைக்கும் போயிட்டு வரேன். இப்போ எதுக்குங்க? ஷாப்பிங் போறோம். பாப்பா பிறந்த நாளுக்கு ட்ரெஸ் எடுக்கணும். நீங்களும் வரீங்களா? நான் இங்க வரல. நீங்க இப்படி சொல்வீங்களேன்னு தான் உங்களை நான் கூப்பிடவே இல்லம்மா. கேட்டதுனால தான் சொல்றேன். அதானே, எல்லா விஷயத்துலயும் நீ மறந்துருங்க. உங்க இஷ்டத்துக்கே செய்யுங்க. ஏம்மா, நான் முன்னாடியில இப்படி இருந்தேன்னா சொல்லுங்க. இப்பதான் நீங்க இந்த மாதிரிலாம் பேசுறதுனால தான் நான் இப்படி செய்யறேன். இப்ப கூட ஒண்ணும் இல்ல. நீங்க வரதா இருந்தா சொல்லுங்க, நான் கூட்டிட்டு போறேன். நான் எங்கேயும் வரல. சரிம்மா, பரவாயில்ல, வீட்லயே இருங்க. உங்களுக்கும் சேர்த்து தான் ட்ரெஸ் எடுக்க போறோம். எனக்கும் சேர்த்துதானா? வேற யாருக்குலாம் எடுக்க போறியா? எனக்கு, குழந்தைக்கு, உங்களுக்கு, அப்பாக்கு, பாட்டிக்கு, தாத்தாக்கும், அப்புறம் குழந்தையோட அப்பாக்கு, அப்புறம் குழந்தையோட தங்கச்சிங்களுக்கு, குட்டி பாப்பாக்கு. அவ்வளவுதாம்மா. ரொம்ப அவசியம். காசை நல்லா தண்ணிய செலவு பண்ணு. அதுவும் அந்த குடும்பத்துக்கு நான் போதும். மொத்த ரூபாயும் செலவு பண்ணிடு. பிறந்த நாளுக்கு அந்த சின்ன பிள்ளைக்கு மட்டும் ஒரு ட்ரெஸ் எடுத்தா போதாதோ? குடும்பத்தோட எல்லாருக்கும் எடுக்கணுமா இப்போ? எடுத்தா என்னம்மா, எப்பயாவது தானே இந்த மாதிரி போய் ட்ரெஸ் எடுக்கிறோம். இதுல என்ன தப்பு இருக்கு? என்னன்னே பண்ணுங்க. ஆனா ஒண்ணு, பிறந்த நாள் இங்க கொண்டாட கூடாது. சரிம்மா, நீங்க அதை பாட்டிகிட்ட பேசிக்கங்க. நான் குழந்தை வீட்டுக்கு போயிட்டு வரேன். இப்போ எங்கேயும் போக வேண்டாம். டைம் ஆயிடுச்சுமா, நான் போயிட்டு வரேன். வந்து உங்ககிட்ட பேசிக்கிறேன். நான் சொன்ன இப்ப யாருமே ஒரு வார்த்தை கூட மதிக்கவே மாட்டேங்கிறாங்களே. அந்த கிளவிய நீ அதிகாரம் பண்ணுது. என் மோவே மதிக்காம அவதான் முக்கியன்னு ஓடியா. பிறகு நான் எதுக்கு இந்த வீட்ல இருக்கணும்? இப்படியே விட்டா சரிப்பட்டு வராது. இந்த பிறந்த நாள் ஃபங்க்ஷனை நடக்கவே விடக்கூடாது. ரோஸ் பூல எவ்வளவு அழகா இருக்குல்ல. ரெட் கலர் ரோஸ், ஆரஞ்சு கலர் ரோஸ், ஒயிட் கலர் ரோஸ், எல்லோ கலர் ரோஸ், பிங்க் கலர் ரோஸ். கலர் கலரா இருக்குது இல்லங்க. எனக்கு எல்லா ரோஸுமே பிடிச்சிருக்கு. எனக்கு பொதுவா ரோஸ்னா ரொம்ப பிடிக்கும். இங்க ஒரே இடத்துல இவ்ளோ ரோஸ பாக்குறதுக்கு ரொம்பவே அழகா இருக்கு. எனக்கு ரோஸ் பூ பறிச்சு தரீங்களா? போர்டு வச்சிருக்காங்களே, பாக்கலையோ? ரோஸ் பூலாம் பறிக்க கூடாது. சரி, அப்ப வாங்கிட்டாங்க. இங்கெல்லாம் வாங்க முடியாது. வெளியே எங்காவது கடையில வாங்கி தரேன். யாருக்கும் தெரியாம எனக்கு ஒரு பூ பறிச்சு தாங்களே. முடியாதுன்னு சொல்றேன்ல. சும்மா எப்ப பாரு நொய்யி நொய்யின்னுட்டு ரூம்லயே இருக்கலாம்னு சொன்னேன். நீ தான் அங்க இருந்து நொய்யி நொய்யின்னு பேசிக்கிட்டே இருந்த. அதான் தலைவலி தாங்க முடியாம வெளியே கூட்டிட்டு வந்தேன். ஏன்னா அப்பாவும் பாட்டி எப்படி இருக்காங்களோ? உன்னை ஏன் கூட துரத்தி விட்டுட்டாங்க. எனக்கு ஒரே தலைவலியா இருக்கு. தைலம் தேய்ச்சி விடட்டுமா? உன்னாலதான் எனக்கு தலைவலியா இருக்குன்னு சொன்னேன். நீ கூட இருந்து நொய்யி நொய்யின்னு பேசிட்டு இருக்கது தலைலாம் வலிக்குது. கொஞ்ச நேரம் பேசாம வரியா? அது முடியாதே. நான் எப்பவுமே பேசிட்டே இருப்பேன். பேசலனா போன் போட்டு உனக்கு தெரிஞ்சவங்க யார் கூடயாவது பேசு. ஏன் உயிரை வாங்காத? சும்மா எப்ப பார்த்தாலும் நொய்யி நொய்யின்ட்டு எரிச்சலா வருது. என்ன இவரு இப்படி பேசிட்டு போறாரு? இப்படி பேசிட்டு போனா நான் எதுவும் பேசாம இருப்பேனா? அப்படிலாம் இருக்க முடியாது. நான் பின்னாடியே போய் பேசதான் செய்வேன். பூ பூக்கும் ஓசை, அதை கேட்கத்தான் ஆசை. பூ விரியும் ஓசை, அதை கேட்கத்தான் ஆசை. சீ, இவளுக்குலாம் ஒரு தடவை சொன்னா புரியவே புரியாது போல. ஏங்க, அது பாத்தீங்களா எவ்வளவு அழகா இருக்கு? வாவ், சூப்பரா இருக்குல்ல. தண்ணி கொட்டுற மாதிரி பூ கொட்டுது. உன்கிட்ட ஒரு தடவை சொன்னா புரியாது? காது கேட்காத உனக்கு? சும்மா நொய்யி நொய்யின்னு பேசாத என்கிட்ட. இப்படி எல்லாம் கோவப்பட்டா நானும் கோவப்பட்டுருவேன்னு நினைச்சீங்களா? நீங்க எவ்வளவு நாளும் கோவப்படுங்க. நான் உங்ககிட்ட கோவமே பட மாட்டேன். ஏன்? ஆமா, நீங்க வேணும்னே தானே என் மேல கோவப்படுற மாதிரி நடிக்கிறீங்க. உங்களுக்கு உண்மையா உள்ள இருந்து கோவமும் இல்ல, ஒண்ணுமே இல்ல. எனக்கு தெரியும். நான் உங்களை வெறுக்கணும்னு நினைக்கிறீங்க. அப்படிதானே? அப்படிலாம் இல்ல. எனக்கு நிஜமாலே உன்னை பிடிக்கல. பரவாயில்ல, இனி என்னை உங்களுக்கு பிடிக்கும். ஒரு கோவமே வரலையா? ஏன் கோவம் வரணும்? உங்களுக்கு இப்பதானே பிடிக்கல. போக போக கண்டிப்பா பிடிக்கும். எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு.
இப்ப ஏன்டா வந்தேன்னு இருக்கு. இப்படி சும்மா